இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். நம்ம இப்போல்லாம் போக்குவரத்து எல்லோரும் பயன்படுத்துறது கண்கூட பார்க்கலாம். போக்குவரத்து குறிப்பாக பஸ்ஸில் ஏறினோடனே எல்லாருமே கம்பி பிடிச்சின்னு தான் ஏறணும். அது வேறு விஷயம். படிக்கட்டுலேருந்து மேலே போனவங்க மேலே 3 கம்பிங்க பெருசு பெருசாக போகும். நீட்டாக செம நீட்டாக இருக்கும். இந்த 3 கம்பிங்க பெண்களுக்கு எட்டாவது அளவுக்கு வச்சுருக்கு. நல்லா யோசித்து பாருங்கள். பெண்களுக்கு என்ன மாதிரி ஒரு சிலர் ஒரு பர்சன்ட் அந்த மாதிரி பெண்கள் ஹைட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஆகிட்டோம். மற்ற நார்மலாக இருக்கிற எந்த பொம்பளையும் அந்த கம்பியை பிடிக்க முடியாது. இப்போ ஒரு சில பஸ்ஸில் மாற்றம் பண்ணி கீழே அந்த வார் வச்ச ஒரு கொடுக்குறாங்க. அது தேவையில்லை. இந்த கம்பியினுடைய விஷயத்தை போக்குவரத்து துறை மாற்றினா நல்லாயிருக்குன்னு நான் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். இங்கே போக்குவரத்து துறை கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். ஏன்னா விஜய் கட்சி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து தான் நிறைய பேர் வராங்க. அதே போல் அந்த கட்சி சார்ந்தவங்க தான் ஆகணும். என்னென்னா அந்த 3 கம்பியில் பெண்கள் சைடில் இடதுபுறமாக இருக்கிற அந்த கடைசி லெஃப்டில் இருக்கிற அந்த கம்பி மட்டும் ஒரு 1.5 அடி குறைச்சி வச்சாவே அழகாக எல்லோரும் பிரேக் அடிக்கும்போது ரொம்ப பிரச்சனைக்கெல்லாம் உள்ளாக மாட்டாங்க. பெண்கள் தான் பிரேக் அடிக்கும்போது அப்போ போய் விழுறேன் ஒரு சொன்னால் சைடில் கம்பி பிடிக்கிறாங்க. அதனால் அது பேலன்ஸ் கிடைக்காது. போய் அப்போ விழுறவங்களே அவங்க பெண்கள் தான். அதனால் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஹைட்டாக இருக்கிற கம்பியில் அந்த லெஃப்ட் சைடில் 3 கம்பிங்க இருக்கும். 3ல் நான் சொல்கிறேன் கடைசி லெஃப்டில் இருக்கிறத மட்டும் ஒரு 1.5 அடி 2 அடி குறைச்சி வச்சேன். அதில் யாரும் தலையெல்லாம் இடிக்காது. நார்மலாக இடிக்கிறப்ப கையை தூக்குனாவே வேட்டாதுன்றேன். குறைச்சி வச்சா அப்புறம் எங்கே தலையை அந்த மாதிரி குறைச்சி வைக்கிறது மூலிமா பெண்கள் அடிக்கடி பிரேக் போடும்போது பாதிப்படாத இருப்பான். அது என்னுடைய கருத்து. அது எப்படி நீங்கள் கேட்கலாம், அது எப்படி குறைச்சி வச்சா இந்த கம்பிங்க தான் இந்த 2 கம்பி இருந்துட்டு போட்டால் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்கிறது லெஃப்டில் இருக்கிற அந்த ஒரு கம்பியை மட்டும் 1.5 2 அடி குறைச்சி வச்சாவே அழகாக பெண்கள் மேலே கையை பிடிச்சணும். இப்போ ஏன் முடியலன்னா ரொம்ப எட்டி பிடிக்க முயற்சி பண்ணும்போது ஜாக்கெட் கிழியும். அதனால் நோட் பண்ணணும் பாயிண்ட்டை. பெண்களுக்காக சொல்கிறேன். மான பிரச்சனை ரொம்ப எட்டி பிடிச்சாலும் ஜாக்கெட் கிழிஞ்சு போகுது. பயத்தினால் தான் பிடிக்கல, மற்றபடி பண்ணுங்க. அதனால் அந்த கம்பியை இறக்கி 1.5 2 அடி இறக்கி வைக்கிறது மூலிமா பெண்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு போட முடியுன்றது என்னுடைய மேலான கருத்து. இதை போக்குவரத்து துறைக்காக நான் கொடுக்குறேன். நான் நன்மை பயக்கம்னா பயன்படுத்திங்க. இல்லை நான் அதை பற்றி என் பேர் ஜார்ஜ், சோழவரம் ஜார்ஜ். யூடியூபர் தான் பேசுகிறேன்.